விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய ரசிகர்கள், இளைஞர்கள் நிறைய அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு போறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் புது வரவாக, புதிய வாக்காளர்கள் பலர் அவர் இயக்கத்திலே சேர்கிறார்கள். அது வளர்ந்து வருவதற்கான அறிகுறி. ஆனால் வீழ்த்த முடியாத சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எனவே அதிமுகவோடு அவர் கூட்டு வைத்தாலும் அப்பொழுதும் திமுகவை வீழ்த்த முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே அவர் தனியாக நின்றால் குறிப்பிட்ட அளவு விழுக்காடு வாக்குகள் வாங்குவார். ஆனால் அவர் ஆட்சி பீடத்தை அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை பெற மாட்டார். எந்த கொள்கைக்காக தமிழ்நாட்டிலே மக்களை திரட்டி ஒரு போராட்டம், ஒரு சிறிய அளவிலாவது என்றாவது அவர் நடத்தியதுண்டா? அதை பற்றி எண்ணியதுண்டா? அதை பற்றி எங்காக 2 வார்த்தை பேசியதுண்டா? எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை ஸ்டெர்லைட் போன்ற பிரச்சனைகள், எதிலையுமே முல்லை பெரியாறு பிரச்சனை, இவர் எதிலையும் கலந்துக்கிறதும் இல்லை, கருத்து சொல்றதும் இல்லை. ஆக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக மக்களால் ஒரு சிறந்த நட்சத்திரமாக பிரகாசிக்கிற நம்முடைய விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து என்னைக்காவது ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாரான்னு கிடையாதே.